agreement, அதாவது land and building தனியா பண்ணக்கூடாது. So state of Tamil Nadu வந்து we will do it as one document, composite document. அது வந்து other stateஸ்ல இருக்குது. So other stateஸ்ல இருக்கிறதுனால அதே மாதிரி we will also do it here அப்படின்னு சொல்லிட்டு they announced GO 131. இது வந்து டிசம்பர் 1 அன்னைக்கு அறிவிச்சாங்க. So கரெக்டான மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஸ்டடி பண்ணல. ரெண்டாவது ஹோம் பையர்ஸ்க்கு இது எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத யோசிக்காம ஜஸ்ட் ஓவர் நைட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு கவலையும். ஸோ லேக் ஆஃப் கிரவுண்ட் ஒர்க், பேசிக்கலாக கிரவுண்ட் ஒர்க் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் 2-3 மீட்டிங் வச்சாங்க. அதை பற்றி நாங்கள் we will speak before that. ஆக்சுவலாக அவங்க வந்து இதை வந்து ஸ்டாம்ப் ஆக்ட் வழியாக பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டாம்ப் ஆக்ட் வழியாக பண்ணியிருக்கணும்னா லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணி கவர்னர் கிட்ட போய் பிரசிடென்ட் கிட்ட போய் அதுக்கப்புறம் பண்ணியிருக்கணும். பட் அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஜியோ வழியாக ஓவர் நைட் பண்ணிட்டாங்க. ஸோ டெக்னிக்கலி அங்கேயே வந்து இட் இஸ் நாட் வாட் இட் வாஸ் சப்போஸ் டு பி டன். பட் எதனால் அந்த மாதிரி ஓவர் நைட் அறிவிச்சாங்கன்றது எங்களுக்குமே தெரியல, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ்லையும் வந்து ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்கும் வந்து they have not given proper orientation. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்கும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஓவர் நைட் அறிவிச்சதுனால ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவங்க போடும்போது பேசிக்கு, அதுக்கப்புறம் லக்ஸுரி, அல்ட்ரா லக்ஸுரி அந்த மாதிரிலாம் அறிவிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் அறிவிச்ச உடனே. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ்லையுமே they did not understand. ஹோம் பையர்ஸ்க்கும் புரியல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்கும் ஒன்றும் புரியல. ஸோ இனிஷியலி இட் வாஸ் வெரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு எல்லாருக்குமே. அதே மாதிரி 2 and 4 நிறைய சேஞ்சஸ் டிசம்பர் 1லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று கூட வந்து ஸ்ட்ரீட் வைஸ் அறிவிச்சிருக்காங்க. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னும் ஒரு சேஞ்ச், அதுவுமே நிற்காது. ஏன்னா அதுலேயும் நிறைய கரெக்ஷன்ஸ் வரப்போகுதுன்றது தான் எங்களுடைய அபிப்பிராயம். பட் கர்நாடகா மாடல்லேருந்து நாங்கள் வந்து இதை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கர்நாடகா மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேட் 6.5%. அங்கே வந்து இந்த 3 ஸ்லாப்லாம் கிடையாது. இவங்க வந்து இப்போ வந்து அந்த பேசிக் ப்ரீமியம் அல்ட்ரா ப்ரீமியம் எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் நம்ம 3 ஸ்லாப்ல இருக்கும். பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாப்பாக இருக்கு. 50 லட்ச ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா 6%, 50 லட்ச ரூபாயிலேருந்து 3 கோடி ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா 7%, 3 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அப்பார்ட்மெண்ட்டு 9%. கர்நாடகாவில் அப்படி கிடையாது. கர்நாடகாவில் இட் இஸ் ஒன்லி 6.5% ஃபிளாட் ரேட். ஸோ இவங்க வந்து நாங்கள் வந்து கர்நாடகா மாடலை பார்த்து கற்றுக்கிட்டோம். கர்நாடகா மாடல் ஓகே, ஆனால் கர்நாடகா மாடலில் இந்த வேலை கிடையாது. இட் இஸ் ஒன்லி 6.5% ஃபிளாட்டு. அதே மாதிரி கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃபிக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஆனநகர் இல்லை அடையார் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு கம்மியாக நீங்கள் வந்து அதை பதிவு பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50லேருந்து 3 கோடி ரூபா ஃப்ளாட் வச்சுக்கோங்களேன், ஒரு 1 கோடி ரூபா ஃப்ளாட் வச்சுக்கோங்க. 1 கோடி ரூபா ஃப்ளாட்டு நாங்கள் வந்து அசோக் நகரில் பண்ணுறோம் இல்லை அடையாரில் பண்ணுறோம் அப்படின்னா அதை நீங்கள் என்ன ரேட்டுக்கு பதிவு பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபிக்ஸேஷன் வேல்யூ. அந்த ஃபிக்ஸேஷன் வேல்யூவும் கவர்மெண்ட்டே கொடுக்குது. அந்த வேல்யூலையும் டிஸ்கிரிப்டன்சிஸ் இருக்குது. அந்த வேல்யூவுமே நிறைய வாட்டி வந்து மேடையில் இருக்கிற எல்லா பிரசிடென்ட்ஸும் போய் உட்காந்து அந்த மீட்டிங்ஸில் சொன்னாங்க. இது வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, டைம் எடுங்க, ஓவர் நைட் 2 டேஸில் பண்ணணும், 3 டேஸில் பண்ணணும், இப்படிலாம் பண்ணாங்க. ஸோ அதை வந்து இப்போ கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வைஸ் திருப்பி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் திருப்பி கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், பண்ணுறோம் அப்படின்றாங்க. இது ஒரே டைமில் ஒழுங்காக பண்ணியிருக்கலாமே அப்படின்றது தான். ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இப்போ இந்த லாஸ்ட் 1 மந்த்தில். அதே மாதிரி ஜிஓவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஓவில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஹோம் பையர்ஸுக்கு வந்து ப்ரைஸ் ரிடக்ஷனுக்காக பண்ணுறோம். ஆக்சுவலாக ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகல. நாங்கள் காமிக்கிறோம் ஒரு ஸ்லைடு, ப்ரைஸ் எவ்வளோ ஏறி இருக்குன்னு காமிக்கிறோம். ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது அந்த ஜிஓலேயே கான்ட்ரடிக்ஷன். ஒரே ஜிஓவில் ஒரு இடத்துல ஜிஓ சொல்லுது ப்ரைஸ் ரிடக்ஷன் ஃபார் த ஹோம் பையர்னு, அதே ஜிஓவில் சொல்லுது வருமானம் வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் புது வருஷம் வந்துருச்சு, 4 வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூ, பழைய கைட்லைன் வேல்யூ, ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9%, 11% வந்து 2% ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், யூடிஎஸ் 11%, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் 2%ல இருக்குது. 1st of April மாத்துறாங்க. 1st of April என்ன பண்றாங்கன்னா 33% கைட்லைன் வேல்யூ ஏத்துறாங்க. 33% கைட்லைன் வேல்யூ ஏத்திட்டு 9% யூடிஎஸ்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு 2% ஆக்குறாங்க. ஸோ அது 11%லேருந்து 9% ஆக்குறாங்க. ஆனால் கைட்லைன் வேல்யூ 33% ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 1 அந்த கைட்லைன் வேல்யூ அந்த 33% ஏற்றின கைட்லைன் வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டாங்க.
யூடிஎஸ் 9% வைக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் 2% இருந்து 4% ஆக்கிடுறாங்க. லாஸ்டா இப்போ டிசம்பர் 1 காம்போசிட் வேல்யூ பண்றாங்க. காம்போசிட் வேல்யூல 6%, 7%, 9%, 50 லட்சம் ரூபாய்க்கு 6%, 50ல இருந்து 3 கோடி ரூபாய்க்கு 7%, 3 கோடி ரூபாய்க்கு மேல போனா 9%. This is the most important slide. இதுல நீங்க பாத்தீங்கன்னா மூணு இது கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கிற அபார்ட்மெண்ட். இது வந்து எதுவுமே வந்து இது எல்லாமே ரியல் டைம் டேட்டா. இது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்றேன், பிரிண்ட் அவுட்டே ஷேர் பண்றேன். இது எல்லாமே ரியல் டைம் டேட்டா. இது எதுவுமே பொய்யான டேட்டா கிடையாது. ரியல் அபார்ட்மெண்ட், ரியல் லொகேஷன். 3 லொகேஷன் எடுத்திருக்கோம். சென்ட்ரல் சென்னை, சவுத் சென்னை, நார்த் சென்னை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசஸ் 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசஸ் ஜோன்ல எடுத்திருக்கோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கிற அபார்ட்மெண்ட் பூந்தமல்லியில ஒரு 882 ஸ்கொயர் ஃபீட் சதுரடி அபார்ட்மெண்ட். அதுக்கு யூடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 371 சதுரடி. அங்க அபார்ட்மெண்ட் அந்த டெவலப்பர் விற்கிற ரேட், இது ரியல் டேட்டா, இது எல்லாமே ரியல் டேட்டா. டெவலப்பர் விற்கிற ரேட் 5000 ரூபாய் விற்கிறார். கைட்லைன் வேல்யூ பாருங்க, மார்ச் 31, 2023 1206 இருக்கு. அப்படியே ஏப்ரல் 1 பாருங்க 1800 ரூபாய் ஆகுது. ஜான் 1 பாருங்க 1800 ரூபாய். காம்போசிட் இன்னைக்கு டிசம்பர் 1 5500 ரூபாய் இருக்கு. இது நேத்து கொடுத்த ரேட், இது நேத்து அவங்க ரிவைஸ் பண்ணி கொடுத்த ரேட், இது லேட்டஸ்ட் ரேட் 5500 ரூபாய் இருக்கு காம்போசிட் வேல்யூல. சோ ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பாருங்களேன், இது பாருங்க 11% இருக்கு, 2% இருக்கு 31st. அன்னைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து ஃபிளாட் காஸ்ட் அதேதான், அதே 44 லட்சம் ரூபாய் ஃபிளாட் காஸ்ட் மாறல. 1,28,000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இந்த 44 லட்சம் ரூபாய் ஃபிளாட்டுக்கு மார்ச் 31. இன்னைக்கு 2,91,000 ரூபாய். So 1,62,000 rupees increase registration charges, about 126% increase. இது வந்து 50 lakh flatல, வெறும் 50 lakh flatல. அதே டேட்டா 50 lakh to 3 crore பாங்க. 50 lakh to 3 crore வந்தீங்கன்னா ஒரு அசோக் நகர்ல ஒரு ஃபிளாட் 14,000 rupees விக்கிறாங்க. இது வந்து டெவலப்பர் கோட் பண்ற ரேட். காம்போசிட்ல இவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது 12,000 ரூபாய், கம்மியா இருக்குது. சரிங்களா? சோ பேசிக்கலா காம்போசிட்ல அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்றாங்கன்றது இங்க இதுல அதிகமா இருக்கு, இதுல கம்மியா இருக்கு. அது வந்து இட் இஸ் நாட் கவுண்டட். இந்த ரேட் தான் அடி வாங்குது. இந்த 7%, 9%ல தான் வந்து இஷ்யூவே வருது. இது பாருங்க 4,600 rupees இருக்கு கைட்லைன் வேல்யூ. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1 7,000 ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ காம்போசிட் 12,000 ஆகிருக்காங்க. மார்ச் 31 இந்த 2,50,00,000 ரூபாய் ஃபிளாட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 8 லட்சம் ரூபாங்க. இன்னைக்கு அதே ஃபிளாட்டுக்கு 18 லட்சம் ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், 10 லட்சம் ரூபாய் கூடி இருக்கு. 125% இன்க்ரீஸ். இது வந்து ஒரு வருஷத்துல 4 வாட்டி அவங்க ஏத்துனதுல, ஒரே வருஷத்துல. 3 crore அபார்ட்மெண்ட்டுக்கு பாருங்க, 3 crore அபார்ட்மெண்ட் தேனாம்பேட்ல ஒரு 3 crore அபார்ட்மெண்ட்டுக்கு அதே மாதிரி நீங்க 6,700 இருந்துச்சு கைட்லைன் வேல்யூ. அன்னைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 15 லட்சம் ரூபாய் இருந்துச்சு இந்த 4.5 கோடி ரூபாய் ஃபிளாட்டுக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி 16,91,000 ரூபாய் இருக்கு. திருப்பி ஜூன் 1 23 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ காம்போசிட் டிசம்பர் போட்டிருக்காங்க 39 லட்சம் ரூபாய், 23 லட்சம் ரூபாய் கூட ஏறி இருக்குது இந்த ஃபிளாட்ல. 148%. இப்படி இன்க்ரீஸ் பண்ணா இது வேற என்னன்றாங்கன்னா மக்களுக்கு வந்து இது கம்மியா இருக்குன்னு வேற சொல்றாங்க. இது எப்படி சொல்றாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. எப்படி வாங்குவாங்க? ஃபிளாட் சேல்ஸ் ஃபுல்லா டோட்டலி அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு இந்த 1 month ஃபுல்லா. அது வேற அவங்க என்னன்றாங்கன்னா இல்ல நாங்க இந்த வருஷம் வந்து இவ்வளோ வருமானம் பண்ணிருக்கோம் இந்த மாசம்ன்றாங்க. லேண்ட் வித்தது அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஃபிளாட் என்ன வித்தாங்க அந்த டேட்டா கொடுக்க சொல்லுங்களேன். இந்த மாதிரி பண்ணா எப்படி விற்கும்? 30 லட்சம் ஒரு 1 கோடி ரூபாய் ஃபிளாட்டுக்கு 9% வச்சுக்கோங்க. 1 கோடி ரூபாய் ஃபிளாட்டுக்கு 9%னா 9 lakhs பிளஸ் ஜிஎஸ்டி ஒரு 5 lakhs 14 லட்சம் ரூபாய். 3 கோடி ரூபாய் ஃபிளாட், 4 கோடி ரூபாய் ஃபிளாட் என்னாச்சு? 40 லட்சம் ரூபாய், 46 லட்சம் ரூபாய் டாக்ஸ். யார் கட்டுவா? அதையும் சொல்லிட்டோம். கவர்மெண்ட் கிட்ட போகும்போது இவங்க எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வர்றவங்க எல்லாம் கேஷ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது உங்களுக்கு வருமானம் போயிடும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே நடக்க போகுது அப்படின்னு. அதுவும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஸோ என்ன பண்றதுனே புரியல. ஏன்னா அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா ஹோம் பையர்ஸ் எல்லாருமே they are really going to suffer. ஏன்னா இந்த இம்பாக்ட் அவங்களுக்கு ஹோம் பையர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு இது வந்து அவங்களுக்கு புரியும்னு புரியல. ஏன்னா இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு. அது இல்லாம சில குழப்பங்கள் இருக்கு.
டிசம்பர் 23, அதாவது ஃபர்ஸ்ட் டிசம்பர் 23க்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பதிவு பண்ணியிருப்பாங்க. ஃபிளாட் வாங்க வந்திருக்காங்க, அபார்ட்மெண்ட் வாங்க வந்தவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, ஆனால் சேல் டீட் பண்ணல. இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே பதிவு பண்ணிட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஆனால் சேல் டீட் பண்ணல. இப்போ டிசம்பர் 1க்கு அப்புறம் இவங்க சொல்லிட்டாங்க காம்போசிட் தான், இனிமேட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் சேர்ந்து தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. வெரி குட். இதுக்கு முன்னாடி பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்லாம் என்ன பண்ண போறாங்க? அதுக்கு கட்டின காசுக்கு ஏதாவது ரிபேட் கொடுக்க போறாங்களா, அட்ஜஸ்ட் பண்ண போறாங்களா? அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. 2-3 மீட்டிங்ல எல்லா சீனியர்ஸும் கேட்டுட்டாங்க, அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ அது கட்டின காசுலாம் அந்த ஹோம் பையருக்கு என்ன ஆகும்? அட்லீஸ்ட் அந்த ரிபேட் அது கொடுக்கணும், அதுலயும் கிளாரிட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. இது வந்து டிசம்பர் 1க்கு அப்புறம் இப்போ இவங்க காம்போசிட் சொல்றாங்க. வெரி குட், காம்போசிட் ஓகே. காம்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் பில்டிங் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒண்ணா பதிவு பண்ணணும், அதுக்கு தான் இந்த வேல்யூ சொல்றாங்க. சரி, இப்போ வந்து ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போதான் தளம் போடுறாங்க, ஒரு பையர் வந்து வாங்குறாங்க. இப்போ அதை வாங்கும் போது அவங்களுக்கு வந்து பில்டிங் இல்லாத பில்டிங்கை நான் எப்படி ஃபர்ஸ்டே ரெஜிஸ்டர் பண்றது? கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற ஸ்டேஜ்ல தான் லேண்ட் பிளஸ் பில்டிங் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பிகினிங் ஸ்டேஜ்ல வராங்க, இல்ல அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்ல வராங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க? பேங்க் எப்படி அவங்களை ஃபண்ட் பண்ணும்? இப்போ கர்நாடகா மாடல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கர்நாடகாவில் வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட்னு போடுறாங்க. அந்த சேல் அக்ரிமெண்ட் 20,000 ரூபாய் கொடுத்து பத்திரப்பதிவு பண்றாங்க இந்த கர்நாடகாவில். அதுக்கப்புறமா அந்த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் முடியும் போது டெவலப்பர் வந்து அதை காம்போசிட் வேல்யூல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்றாங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த 20,000 ரூபாயை ஆஃப்செட் பண்ணி கொடுக்குறாங்க. இங்க இவங்க இன்னும் சேல் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வரல. இப்போ இதை நம்ம போய் ஹைலைட் பண்ணா ஓகே பண்றோம் அப்படின்றாங்க. இப்போ இது இவங்க சொல்லி இருக்கிற எல்லா ரெஜிஸ்டருக்கும் புரிய வச்சு என்ன வேல்யூல பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு தேதிக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஃபிளாட் புக் பண்றாங்கன்னா டெவலப்பருக்கும் தெரியல, ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கும் தெரியல அது என்ன, அது எப்படி புக்கிங் அட்வான்ஸ் வாங்குறது? ஏன்னா பில்டிங் இல்ல, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, பில்டிங் இல்ல, என்னன்னு வாங்குவீங்க நீங்க? பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க அந்த கர்நாடகா மாடல ஒழுங்கா கட் காப்பி பேஸ்டாவது பண்ணியிருந்திருக்கலாம், அதுவும் பண்ணல. ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன் 3 மீட்டிங்ஸ் வச்சாங்க. 3 மீட்டிங் வச்சுட்டு அந்த ஜிஓலயே வர சொல்லியிருக்காங்க. ஒரு பிரஸ் ரிலீஸ்ல சொல்றாங்க, நாங்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு தான் பண்ணோம், எல்லாருமே ஓகே சொன்னாங்கன்னு. இந்த டேபிள்ல இருக்கவங்க எல்லாருமே அந்த மீட்டிங்ல இருந்தாங்க. இந்த டேபிள்ல இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்னு. எல்லாருமே சொன்னாங்க தயவு செய்து பண்ணிடாதீங்க அப்படின்னு. அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு வித்தின் 1 வீக் அவங்க சொன்னது தான் பண்ணாங்க. நத்திங் தே ஹவ் சேஞ்ச்ட். அட்லீஸ்ட் தே ஷுட் ஹவ் ஹேட் மோர் கன்சல்டேஷன். டைம் எடுத்து பண்ணியிருக்கலாம். யாருமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து இன்னும் அடிஷனல் ரெவென்யூ வேணாம்னு நாங்கள் யாருமே சொல்ல. அப்படி டைம் எடுத்து ஒழுங்கா பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி அவசரமா பண்ணி எவ்ரிபடி செட் தயவு செய்து பண்ணாதீங்க, யாருமே கேட்கல. ஹோம் பையர்ஸ் தான் இதுல மேக்ஸிமம் பாதிக்கப்பட போறாங்க. ஏன்னா காஸ்ட் ஆஃப் த ஃபிளாட் இஸ் கோயிங் டு கோ அப் பயங்கரமா. நான் காமிச்சிட்டேன் 140%, 120%லாம் ஏறி இருக்கு எல்லா கேட்டகரியிலையும். 50 லட்ச ரூபாயிலையும் 100%, 120%, 50 லட்ச ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபாயிலையும் 120, 140%, 3 கோடி ரூபாய்க்கு மேல இன்னும் பயங்கரமா ஏறுது. ஸோ கண்டிப்பா ஹோம் பையர்ஸ் ஆர் கோயிங் டு பி ரியலி பர்டன்டு. இதனால இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து டிசிஷன் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி அந்த பர்சன்டேஜ், ஓவரால் பர்சன்டேஜ் அந்த 6, 7, 9% அந்த பர்சன்டேஜை ரெடியூஸ் பண்ணலன்னா இது ரெடியூஸே ஆகாது. அவங்க வந்து அந்த ஃபிக்சேஷன், ஏரியா வைஸ் ஃபிக்சேஷன் கம்மி பண்றேன் அதனாலலாம் இது ரெடியூஸ் ஆகாது. பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் இது ரெடியூஸ் ஆக போகுது. ஏன்னா காம்போசிட் வேல்யூல என்டையர் வேல்யூக்கு எடுக்கிறாங்க. ஸோ அதனால அந்த பர்சன்டேஜை ரெடியூஸ் பண்ணனா இது ரெடியூஸ் ஆகவே ஆகுது. இது வந்து அனராக்கோட ரிப்போர்ட். இது எங்க ரிப்போர்ட் இல்ல, அனராக்கோட ரிப்போர்ட். இது அனராக்கோட ரிப்போர்ட்ல பாருங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க சொல்லல. frequent hike in registration charges strained home buyers, dampening demand and slowing transactions. Q3 சென்னை வந்து டாப் 7 சிட்டிஸ்ல எங்க இருக்கு பாருங்க, -11% இருக்கு. This is not our report, this is Anarock report with the Q3 report. This is what the government needs to see and understand that this is what is going to happen if they keep continuing in this path. Affordable housing gets a hit. இதுவும் அனராக்கோட ரிப்போர்ட். ஸோ அதிலே அவங்க சொல்றாங்க, எக்ஸாம்பிள் EMI இன்க்ரீஸ் ஆகுது.
ஃபிளாட் ஆஃப் த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆக போகுது. ஒரு அஃபோர்டபுள் ஹவுசிங்ல வந்து இன்க்ரீஸ் பாருங்க, ஒரு 22,000 ரூபாய் இஎம்ஐ கட்டிட்டு இருந்தாங்க, இப்போ 27,000 ரூபாய் கட்ட போறாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நம்பர் ஆஃப் டென்யூர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 20 வருஷம் கட்ட வேண்டியவர் இப்போ 24 வருஷம் 25 வருஷம் கட்டுவார் இஎம்ஐ. ஆல் திஸ் இஸ் ஃப்ரம் அனராக் ரிப்போர்ட். கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் கேட்கறது, ரெடியூஸ் தட் ரேட், தட் 6%, 7%, 9% ரெடியூஸ் பண்ணுங்க. பிளஸ் have more consultation with the stakeholders. நிதானமா பண்ணுங்க, அவசரப்பட்டு ஓவர் நைட் எதுவும் பண்ணிடாதீங்க. This is the only concern that we have with them. Otherwise we have no concerns. So I will leave the questions now, so you can ask the questions to all the stakeholders. LED brightness 95% of the construction is being done apartment கட்டி விக்கிறது நாங்க தான். இதுல என்னன்னா, எங்க யாருமே எங்களுக்கு இதுல கடைசியில தான் நாங்க அஃபெக்ட் ஆகிறோம். ஹோம் பையர் தான் முதல்ல அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா எல்லாருமே நாங்க எங்க விலையை நிர்ணயிக்கும் போது அபார்ட்மெண்ட் காஸ்ட் இவ்வளோ பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு தான் நீங்க பார்த்துருப்பீங்க. மீடியாவில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும், அப்படிதான் அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களுக்கு வரும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் நீங்கள் என்ன இன்க்ரீஸ் பண்ணாலும் முதல் பாதிப்பு ஹோம் பையருக்கு தான் போகும். ரெண்டாவது, கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வேணும்னாலும் வீடு விற்றாதான் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரும். ஸோ ரெண்டாவது பாதிப்பு ரெவன்யூ வராது, வீடு விற்கலைன்னா, அதனால கவர்மெண்ட்டுக்கு தான் பாதிப்பு, ரெண்டாவது பாதிப்பு. மூணாவது இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியும், சேலஞ்சிங் டைம்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி இப்போதான் துளிர் விட ஆரம்பிச்சது. துளிர் விட ஆரம்பிக்கும் போது இவ்வளவு கன்ஃபியூஷன், இவ்வளவு இன்க்ரீஸ் கண்டிப்பாக எங்கள் தொழிலை பாதிக்கும். உட்கார்ந்து இருக்கிற மீடியா நண்பர்கள் வீடு வாங்கினாலும் இதே தான். நீங்களும் வீடு வாங்கணும்னா உங்களுக்கும் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதை தான் நாங்கள் உங்கள் சார்பிலையும் கவர்மெண்ட்டோடைய சார்பிலையும் எங்கள் சார்பிலையும் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். தயவு செய்து இது குறைங்க. இது குறைஞ்சா இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கலாம், எல்லாத்துக்கும் வீடு வாங்குற கனவும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அண்ட் முதல்ல கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுன்னு செக்ரட்டரி கிருத்திவாஸ் உங்களுக்கு சொன்னார் 33%. என்ன நடைமுறையை கடைபிடிக்கணுமோ அதை பிடிக்காததுனால அது நடைமுறைக்கு இன்னைக்கு வரல. கோர்ட்டில் அதை எக்கடாய் ஃபேவருக்கும் அசோசியேஷன் ஃபேவருக்கும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆர்டர் காப்பி உங்களுக்கு வந்த உடனே நாங்கள் மீடியாவுக்கு ஷேர் பண்ணுறோம். கைட்லைன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஆர்டர் காப்பி இப்போ வந்துருச்சுன்னு எங்கள் நண்பர்கள் சொல்கிறாங்க. அதை நாங்கள் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு நாட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். ஏன்னா எங்களுடைய நாங்கள் என்ன சொல்ல வரோமோ அதை எல்லா அதிகாரிகளையும் போய் மீட் பண்ணோம். நான் வந்து குறிப்பிட்டு இந்த அதிகாரின்னு சொல்ல வரல, கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் மீட் பண்ணி எங்களுடைய எல்லா நண்பர்களும் போய் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணோம். எல்லாருமே கேட்கும் போது நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஆனால் நடைமுறைக்கு இன்னும் சாத்தியமாக வரவில்லை. அதனால முதல் கடாய் போய் போட்ட கேஸில் கவர்மெண்ட் கோர்ட்டு எங்களுக்கு ஃபேவராக கொடுத்துருக்கு. அதாவது 38% கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ முதல் ஸ்டாம்ப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு இது ஒரு முதல் லேர்னிங் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறோம். காம்போசிட் வேல்யூன்னு சொல்லி 1, 2, 3ன்னு உங்களுக்கு தெரியும். பேசிக் ப்ரீமியம், அல்ட்ரா ப்ரீமியம்னு கொடுத்தாங்க. அதை நாங்கள் போய் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா அவங்களுக்கே புரிஞ்சிச்சு அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு. ப்ரீமியம் அல்ட்ரா மீடியமை ரிவர்ஸ் வாங்கிட்டாங்க, இப்போ பேசிக்ன்றாங்க. இப்போ இது ரெண்டாவது பின் வாங்கிட்டாங்க அவங்க கவர்மெண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். இப்போ மூணாவது நேற்று ஒரு புதுசாக ஒரு பேசிக் ரேட்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பேசிக் ரேட்டும் நடைமுறையில் இல்லாத பேசிக் ரேட் சில ஏரியாவில் இருக்குன்னு எங்கள் நண்பர் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னமும் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு, சார் என்னோட ஏரியாவில் 5000க்கு போல 8000 கொடுத்துட்டாங்க, 7000 கொடுத்துட்டாங்கன்னு. அதை எங்கள் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அவங்க அந்த பேசிக் ரேட்டையும் குறைக்கணும். என்னதான் பேசிக் ரேட்டை குறைச்சாலும் பர்சன்டேஜை குறைக்கலைன்னா இந்த இண்டஸ்ட்ரி சர்வே ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஹோம் பையர்ஸ்க்கு வீடு வாங்கணுன்றது கனவாயிடும், கவர்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் இன் ரெவன்யூ கனவாயிடும்.
அவங்க இப்போ ஒரு ஆர்குமெண்ட்ல மீடியாவில் கொடுக்குறாங்க, இவ்வளோ கோடி இந்த மாதம் கலெக்ஷன் ஆச்சுன்னு. மார்கழி மாதத்துக்கு முன்னாடி வந்தனால அந்த கலெக்ஷன் வந்தது. அதையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலை. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன் நடக்கலைன்னா அவங்களுக்கே தெரியல இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்ட்டு. ஸோ கிருத்திவா சொன்ன மாதிரி ஓரியன்டேஷன் ஃபார் ரெஜிஸ்டர் தெரியல. அவங்க சொல்கிறதெல்லாம் செலவு எங்களுக்கே வியப்பாக இருக்குது. நாங்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம், இன்னமும் எங்களுக்கு ஒரு தீர்வு வரலன்றதுனால தான் நாங்கள் மீடியாவுக்கு வந்திருக்கோம். இத்தனை அசோசியேஷனும் ஒரு பிரச்சனைக்கு இணைந்து வர்றோம்னா அதில் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய அடி வாங்கும், கவர்மெண்ட் அடி வாங்கும், வீடு வாங்குறது கனவாக போகும். இதை தவிர நண்பர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இவங்களுக்கு என்ன விளக்கம் இருந்தாலும் இங்கே எல்லாரும் இருக்காங்க, யார்கிட்ட வேணால் கேட்கலாம். எல்லாரும் கிளாரிட்டியாக உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக. தேங்க்யூ சார். கம்பேர்ட் டு நவம்பர் டிசம்பரில் எவ்வளோ சார் ரெடியூஸ் ஆகிருக்கு சேல்ஸ்? டிசம்பருக்கு அப்புறம் வந்து அப்சல்யூட்லி நடந்துதானே தெரியல. ஏன்னா வரவங்க எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் தான். நீங்கள் அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கூட போட முடியாது, ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டுக்கான ஃபார்மேட்டே இல்லை. இப்போ நான் ஒருத்தர் வீடு வாங்க வந்தால் ஒரு அக்ரிமெண்ட் போடணும், அக்ரிமெண்ட் ஃபார்மேட்டே இல்லை. ப்ளஸ் இதில் கிளாரிட்டி வர வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, எவ்வளோ நம்ம பே பண்ண போகிறோம்னு. ஒரு வருஷம், அதாவது 9 மாதத்துக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் 150% ரைஸ். இது டைரெக்டாக கஸ்டமரை தான் போய் சேருது. அதனால வரவங்க கூட க்ளோஸ் பண்ண மாட்டேன்றாங்க டிரான்சாக்ஷனை. வருவாங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க, பட் நோபடி வாண்ட்ஸ் டு க்ளோஸ் த டிரான்சாக்ஷன். இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு 100% ஒரு சொல்யூஷன் வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பே சேலுன்றதே நடக்குன்ற மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சு எல்லாருக்குமே. அண்ட் ஒருத்தருக்கும் கலெக்ஷனே கிடையாது. இந்த 1.5 மாதமாக ரெஜிஸ்ட்ரேஷன் 1 மாதமாக நிறுத்தினதுனால ஒரு பில்டருக்கும் கலெக்ஷன் இல்லை, பேங்க்கும் வந்து லோனை டிஸ்பர்ஸ் பண்ண முடியல, அவனுக்கும் எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எல்லாமே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இம்மீடியட்டாக கண்டுபிடிச்சாதான் இந்த இண்டஸ்ட்ரி அடுத்த லெவலுக்கு போக முடியும். சார் நாங்கள் ஆல்ரெடி ரெப்ரசன்டேஷனில் திருப்பியும் சொல்லியிருக்கோம், நீங்கள் ஒரு ஃபார்முலா போட்டு இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்லாப் போட்டதுக்கு 4%, மற்றதுக்கு எல்லாமே 5% போட்டு பண்ணாவே டெஃபினட்டாக ரெவென்யூ வந்து ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் தான் வரும். நீங்கள் அந்த லெவலுக்கு கன்சிடர் பண்ணுங்கன்னு மல்டிபிள் டைம்ஸ் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்பயும் அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். காம்போசிட் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணுறதுல நாங்கள் அப்ஜெக்டே பண்ணல. இந்தியாவில் மற்ற இடத்துல பண்ணுறாங்கன்றதுனால நாங்கள் அதுக்கும் ஒத்துக்கிட்டோம். 30 வருஷமாக யூடிஎஸ் தனியாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டாகவும் தனியாகவும் தான் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, அது வேண்டாம், காம்போசிட் அக்ரிமெண்ட் ஓகே பண்ணிடலாம். ஆனால் அதை படிப்படியாக தான் நீங்கள் ஏற்ற முடியுமே தவிர சடனாக ஒரே நாளில் போய் பேர்டனை வந்து கஸ்டமர் மேலே போட முடியாது. அதனால தான் அந்த 4% + 5% அப்படின்றது பண்ணாங்கன்னா 4% ஃபார் அஃபோர்டபுள், 5% டோட்டல் இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பண்ணால் எங்களுக்கு அந்த இந்த கஸ்டமருக்கு வர இன்க்ரீஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களோட ஒர்க்கிங்கில் தெரியுது. இன்னொன்று, லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை, காம்போசிட்டாக பண்ணதில்லை. ஏன்னா எல்லா டெவலப்பரும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் மாதிரி தான் இருக்கும். நம்ம அக்ரிமெண்ட்டு சேல் டீட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டு தான் இருக்கும். ஸோ சேல் டீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டு இருக்கும்போது நம்ம வந்து யூடிஎஸை கன்வே பண்ண முடியும். அதுக்கு நமக்கு பவர் இருக்கும். லேண்ட் ஓனர் கன்வே பண்ணுவார். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் கான்ட்ராக்டராக தான் எல்லாருடைய அக்ரிமெண்ட்லேயும் இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். காம்போசிட்டாக பண்ணுறதுல ஒரு லீகல் சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் அந்த பில்டிங்க்கு ஓனர் யார்? பில்டிங்க்கு கண்டிப்பாக டெவலப்பர் ஓனர் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் தான். அப்போ அது பில்டிங்கை கன்வே பண்ணுறதுக்கே டெக்னிக்கலாக சேலஞ்சஸ் இருக்கு. அது பண்ணுறதும் ஒரு விதத்தில் பில்டருக்கு பவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற நடைமுறை பிரகாரம் அவருக்கு பவர் கிடையாது, லீகலாக பவர் கிடையாது, கன்வே பண்ண முடியாது. பட் பெங்களூர் மாடலில் நம்ம போனோம்னா சேல் அக்ரிமெண்ட் போட்டு பண்ணால் அது பண்ணுறதுக்கான உரிமை நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் அவங்ககிட்ட சொல்கிறோம், எங்களால் இப்போ காம்போசிட்டாக கன்வே பண்ண முடியாது, இது லீகலாகவும் கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் பெங்களூர் மாடல் பண்ணும்போது பெங்களூரில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பண்ணாதான் சிங்கிள் டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு சரி வரும் அப்படின்றதையும் நாங்கள் விளக்கி சொல்லியிருக்கோம். அதுக்கும் அவங்க இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணலை, எல்லாமே டிஸ்கஷனில் தான் இருக்குது. இதனால எங்கள் தொழில் பாதிப்பு இருக்குது. இப்போ ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி 2 மாதமாக வாங்குறவங்களுக்கும் புரியல. இன்ஃபேக்ட் டெவலப்பராக இருக்கிற எங்களுக்கே இன்னைக்கு என்ன ரேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்களுக்கு எல்லாரும்
ஒரு விதத்தில் கன்சல்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு குழப்பங்கள் ஜாஸ்தி இருக்குது. அந்த அளவுக்கு எங்களாலேயும் ஒரு கிளாரிட்டியாக சொல்ல முடியல. அன்லெஸ் இப்போ ஐடியிலலாம் போனால் ஒரு அப்டேட் இருக்கும். இன்னைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு இந்த லாங்குவேஜ் வந்திருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கும். ஸோ என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அப்படின்னு திடீர்னு எங்கள் டெவலப்பர் பார்த்து கேட்டிங்கன்னா எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம். ஸோ இது எல்லாமே ஒரு கிளாரிட்டியாக வந்து இதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த டைம் ஃப்ரேமையும் அவங்க எடுத்துக்கிட்டு எல்லா ஸ்டேக் ஹோல்டரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்தால் இது கரெக்டாக பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு. சார் ஹலோ. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டாம்ப் ஜஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு லாஸ்ட் 2 years மேலே சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? பட் அனராக்ல வந்து December 28 வந்த ரிப்போர்ட் வந்து சென்னையில் வந்து ஹவுசிங் சேல்ஸ் மட்டும் 34% ஹைக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. So we've been talking about this issue for a long time, but still the construction registration seems to be, housing registration seems to be growing, right? So can you explain what's behind this, or it is slowing down the growth? To address Anarok's report, I had reached out to the head of Anarok Chennai, and he has agreed that he himself has seen a drop in sales, and he will go back to his research team and inquire how is that they are reporting a 35% jump in sales. The head of Anarok Chennai is not in agreement with Anarok India report. எங்களை பொறுத்த வரைக்கும் கிரடாய் மற்ற அசோசியேஷன் சார்பில் ஒன்று சொல்கிறேன். மீடியாவுக்கு எந்த நண்பர்கள் உங்களுக்கு டேட்டா கொடுத்தாலும் தயவு செய்து அந்த டேட்டாவை வேலிடேட் பண்ணுங்கள். இதே அனராக் கன்சோல் ஸ்டாக்குக்கு நாங்கள் அவங்களுக்கு டேட்டா கொடுத்து அனராக் கேம் டு கிரடாய் ஆஃபீஸ் அண்ட் அக்ரி நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னு. நான் ஒரே ரெக்வெஸ்ட் மீடியாவுக்கு சொல்கிறது, யார் டேட்டா கொடுத்தாலும் எங்களை மாதிரி இருக்கிற அசோசியேஷன் நாங்கள் தான் மேனுஃபேக்சரர் அண்ட் கிரடாயில் ரிசர்ச் அனாலிசிஸ் விங்னு ஒன்று இருக்குது. அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் டீம் இருக்குது. வி கேன் கிவ் யூ ஆல் தி ரிப்போர்ட். இன்ஃபேக்ட் உதவி கொடுக்குறோம்ல, மீடியா கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சோல் ஸ்டாக் என்ன சேல் ஆகிருக்கு எல்லாமே எங்களால் கொடுக்க முடியும். எங்களுக்கு அது ஒரு தனி விங் இருக்குது. ஸோ எங்களது நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். தயவு செய்து யார் ரிப்போர்ட் கொடுத்தாலும் தயவு செய்து நீங்கள் வேலிடேட் பண்ணி ரிப்போர்ட் போடுங்க. நீங்கள் எங்ககிட்ட வரணும்னு சொல்ல, எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுடைய மீடியாவில் நீங்கள் கொடுக்கறத எங்களால் வேலிடேட் பண்ணி கண்டிப்பாக தர முடியும். அதுதான் இப்போ அவர் குமார் விஸ்வஜித் சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட இமீடியட்டாக எந்த மீடியா ரிப்போர்ட்டையும் நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் எங்கள் சார்பில் அவங்கள்ட்ட கேட்குறோம். அவங்க உடனே அதுக்கு வந்து எங்ககிட்ட இன்டர்னலாக சொல்கிறது, நாங்கள் செக் பண்ணிட்டு வரோம், நாங்கள் எங்கள் டேட்டாவை கொடுக்குறோன்னு. ஸோ தயவு செய்து நீங்கள் எல்லாரும் டேட்டாவை நீங்கள் கேட்குற மாதிரி கேட்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். சார் நீங்கள் டேட்டா வந்து உங்கள் சைட் டேட்டா கொடுக்குறீங்க, பேங்க் சைட்லேருந்து அவங்களுடைய லோன் சைடில் உங்கள் டேட்டா வச்சுருக்கீங்களா சார்? தமிழ்நாடு பேங்க்ஸ் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் டேட்டா வச்சுருக்கீங்களா சார்? அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க டேட்டா இன்சார்ஜ் அவர் தான் விஸ்வஜித். தமிழ்நாட்டில் அதாவது பேங்க்ஸ் கிட்ட பேசினா பேங்க்ஸ் வந்து ஹோம் லோன்ஸ் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஹோம் லோன்ஸில் பேங்க்ஸ் do not have detailed breakup of whether the home loan is a second home, அதாவது யூஸ்டு வீடு வாங்குறாங்களா, செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குறாங்களா, இல்லைன்னா பிளாட் வாங்குறாங்களா, லேண்டு வாங்குறாங்களா, இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்களா அப்படிங்கிற டேட்டாவே இல்லை. இதை பற்றி டீட்டெயில் கேட்டால் அன்அஃபிஷியலாக மட்டும் ஷேர் பண்ணுறாங்க that there is a drop in apartment sales, flat salesல ட்ராப் இருக்குன்னு அன்அஃபிஷியலாக ஷேர் பண்ணுறாங்க. ரைட்டிங்கில் டேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க டேட்டா ஏன்னா their data is a combination of the 3 items. செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ், இன்ஃபேக்ட் ஹோம் லோன்ஸில் அந்த ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு 20-10 வருஷம் ஆன அப்புறம் வீடுக்கு நீங்கள் இன்டீரியர் பண்ணலான்னு உங்கள் ஹோம் லோனை டாப்அப் பண்ணலாம். அந்த அமௌண்ட்டை கூட ஹோம் லோன்லேயே சேர்த்துடுறாங்க. அவங்க இன்க்ரீஸ் இன் ஹோம் லோன்னு காட்டிக்கிறாங்க. பட் இன் ரியாலிட்டி there is not much of an in fact there is a drop in sales. And அனராக் ரிப்போர்ட்லாம் டிசம்பர் 25ஆம் தேதி வந்து டிசம்பர் மாதத்துக்கான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க, ஆனுவல் ரிப்போர்ட்டை. எப்படி எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி எக்ஸல்ல போட்ட டேட்டா அதுங்கிறது அதுக்கே எவிடன்ஸ். சார் இப்போ உங்களோட எஸ்டிமேஷன்ஸ்ல எவ்வளோ டிக்ளைன் இருக்கு இன் டிசம்பர் அண்ட் 2023 அது ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? அதாவது இல்லை, நான் சொல்கிற ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்லேருந்து நாங்கள் அந்த டேட்டா எடுப்போம். சிஎம்டிஏலேருந்து எடுப்போம், அண்ட் டிடிசிபிலேருந்து எடுப்போம், ரெராலேருந்து எடுப்போம்.
ஸோ எங்கள் டேட்டாவில் நாங்கள் கொடுக்குற நம்பர், எத்தனை யூனிட்டு, எத்தனை ப்ராஜெக்டு, உங்களுக்கு அதோட பிரேக்கப்பை எங்களால் தர முடியும். அண்ட் அதனால் நீங்கள் வந்து எங்கள் கடை ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது டேட்டா கிடைக்கும். டிசம்பர் முடிஞ்சிருச்சு, இப்போ டேட்டா எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக தரோம். சார் ஒரு கிளாரிஃபிகேஷன், இப்போ வந்து சேல் ட்ராப் ஆனது டிசம்பரில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே இந்த ரீசன் தான். அதர்வைஸ் சேல் would have been excellent. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் வந்து நல்லா இருக்குது. இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 11 million square feet ஆஃப் கமர்ஷியல் ஸ்பேஸ் ஹஸ் பீன் அப்சார்ப்ட் இன் சென்னை, அதாவது தேர்ட் இன் இந்தியா. அவ்வளோ கிரேட் 11 million square feet அப்சார்ப்ஷன்னா அந்த 11 million ஆக்குபை பண்ணுற ஸ்டாஃபில் அட்லீஸ்ட் 50 to 60% வீடு வாங்குவாங்க. ஸோ வீடு வாங்குறதுக்கு ஆள் வருவாங்க, ஆனால் வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த கெப்பாசிட்டியை நம்ம கட் பண்ண தான் சேல்ஸ் ட்ராப் ஆகும். அதுதான் வேண்டான்றது தான் இன்றைக்கோட ஹோல் ஐடியாவே இந்த அட்ரஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து யூ மேக் இட் வெரி லெஸ். இப்போ நீங்கள் அதை 4% 5% கொடுத்து உங்களுக்கும் ரெவென்யூ வந்துடும். நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் மேலே போனால் ரெவென்யூ வந்துடும். அந்த மாதிரி இப்போ வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட போனால் இதை அச்சீவ் பண்ண முடியும் சேலை. ஒரு கஸ்டமர் ஆல்ரெடி அவன் 5% ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அந்த ஜிஎஸ்டி மாத்திரம் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு மேலே போகுது. ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் வர ஒரு 20-22% ஜிஎஸ்டியும் அதில் ஆட் ஆகுது. பிகாஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இல்லை, எல்லாமே கஸ்டமருக்கு போகுது. இப்போ கஸ்டமர் ஹவு மச் கேன் இட் பேர்? நீங்கள் கஸ்டமராக இருந்து பார்த்தா தான் அதோட கஷ்டம் தெரியும். அதனால தான் இது வந்து நாங்கள் திருப்பியும் சொல்கிறது, கஸ்டமருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரே நேரத்தில் வந்து 200%ஓ 150%ஓ பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு பீரியட் ஆஃப் டைம் பண்ணலாம். மற்ற ஸ்டேட்டில் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு யூ ஆர் சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு another சிஸ்டம் அப்படின்றது தான் கோரிக்கையே. அதனால் சேல் உங்களுக்கு டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். இந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆனால் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் ரொம்ப நான் எளிமையாக சொல்கிறேன், மற்ற டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்டீங்க, எல்லா விஷயம். உண்மையான விவரம் என்னென்னா, உங்களை எடுத்துவாங்க 1 கோடி ரூபாய் ஃப்ளாட் வாங்குறீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 20 to 22 லட்ச ரூபாய் வந்து வெறும் வரியே கட்டணும்னா வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க, கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. இப்போ ஸ்ரீதர் சார் ரொம்ப அழகாக சொன்னார், வந்து தேவையில்லாமல் வந்து இது உண்மையிலே வந்து இது அவசரமாக எடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் முடிவு. இதோட விளைவுகள் வந்து யாருக்குமே தெரியல. இப்போ தானாகவே இதுக்கு எடுத்துட்டாங்க. வரக்கூடிய வருவாய்கள் நல்லா வந்துட்டு இருந்த வருவாயை தானாகவே இந்த அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு. உண்மைதான். அதுதான் நான் அரசாங்கத்தை குறை சொல்லல, அதிகாரிகளை வந்து தவறாக வந்து வழி நடத்துகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய ஆழமான கருத்து. இதை வந்து உடனடியாக இன்னைக்கு வந்து காம்போசிட் வேல்யூ வந்து எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு, நீங்க எடுத்துட்டு வாங்க, தாராளமாக எடுத்துட்டு வாங்க. எங்களையும் நாங்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம், மொத்தமே நாங்கள் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். எங்களை கலந்து ஆலோசிக்காம நீங்களே ஒரு வெள்ளத்தை நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி சரி வரும்? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து ஒரு வியாபாரி 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கிட்டு இருக்கீங்க. இல்லை விற்கக்கூடாது, நீ 200 ரூபாய்க்கு தான் விற்கணும்னு சொன்னால் அது முட்டாள்தனமான ஒரு போக்கு. அது மேலே பாதிக்கப்படுறது யாரு? மக்கள். இப்போ எல்லோருக்கும் வீடு என்ற ஒரு கனவு என்பது நம்முடைய அரசாங்கத்தின் ஒரு நோக்கம். ஆனால் அது கனவாக தான் இருந்து விடுமே தவிர நனவாகவே ஆகாது தான் என்பது உண்மையான கூற்று. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதோ சொல்லி பண்ணி காம்போசிட் வேல்யூக்கு நாங்கள் எதிர்ப்பே தெரிவிக்கல. அதை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக எங்களோட கலந்து ஆலோசனை. நான் 5000 ரூபாய் விற்கிற இடத்துல போய் நீ இல்லை 7000 ரூபாய் இல்லை, இப்போ அதை கொஞ்சம் குறைச்சி அதில் சில இடத்துல வந்து நிறைய குளறுபடிகள். அதிகாரிகள் வந்து எங்களோட கலந்து ஆலோசிக்காம, ரெண்டாவது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து நீங்கள் குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு இதில் ஏற்றி விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய வருவாயை தான் பார்க்குறீங்க தவிர ஓவரால் வந்து வாங்கக்கூடிய ஒரு அந்த உத்வேகத்தை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலன்னா மக்களிடம் பாவம் எப்படி வாங்குவாங்க? ஒரு சாதாரண ஒரு சாமானிய மக்கள் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு ஃபிளாட் வாங்குறேன்னா அவன் கஷ்டப்பட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமழிசை, போரூர், ஈரோடு அந்த பக்கம்லாம் வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லை. தாம்பரத்தில் வந்து படப்பையில் போட்ட இடத்துல வாங்குறதுக்கு ஆள் இல்லை. கட்டிட்டு வாங்க, பேங்க் லோனை வாங்கிட்டு நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காசு சொன்னால் அழகாக சொன்னார், கன்ஸ்ட்ரக்ஷன் காசில் நான் வாங்குற மெட்டீரியலுக்கு 18% ஜிஎஸ்டி கொடுக்குறேன். அதே வந்து உங்களுடைய காஸ்ட்ல ஆட் ஆகுது. அது இல்லாமல் வந்து ஜிஎஸ்டிக்கு 5% கொடுக்குறேன். அது இல்லாமல் ஸ்டாம்ப் டியூட்டிக்கு 7% 9% வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இது எல்லாத்தையும் கொடுத்து ஒருத்தர் வீடு வாங்கணும்னு உங்களுக்கு உண்மையிலேயே வந்து அரசாங்கத்துக்கு அக்கறை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு முற்போக்கான அவசரம். ஒரே 6 மாசத்துல விலையேற்றிருக்காங்க. ஏப்ரல் மாதம் வந்து 23 வந்து கிட்டத்தட்ட வந்து கைட்லைன் வேல்யூல ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூன் மாதம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல 2% ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் காம்போசிட் வேல்யூ நினச்சி கூட பார்க்க முடியாது. நாங்களாம் நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டோம்.
கோயம்பேட்டில் வந்து 8000 ரூபாய் வித்துட்டு இருக்கோம், கூவி வித்துட்டு இருக்கோம். இவங்க 15000 ரூபாய் போட்டிருக்காங்க. வாங்கிக்கோங்க, நீங்களே வாங்கிக்கோங்க. நாங்களா வாங்கணும், நீங்களே வாங்கிக்கோங்க. ஒரு ரியலிஸ்டிக்கா உண்மையான ஒரு போக்கோட கண்டிப்பா பண்ணணும் அரசாங்கம். இது வந்து நிஜமா வந்து எங்களுடைய தொழில் பாதிக்குதோ இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை. பண்ண போறோம், இல்லைன்னா நிறுத்திட்டு போறோம். பேங்க்ல கடனை வாங்கிட்டு 1000 பேருக்கு பதில் சொல்லிட்டு, ஜிஎஸ்டி கமிஷனுக்கு பதில் சொல்லிட்டு, இத்தனை பேருக்கு பதில் சொல்லிட்டு ஒரு வியாபாரம் பண்ணணுமான்ற ஒரு தெரியும். அந்த வரக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னா 7-8%. அது நான் வந்து எஃப்டியில போட்டுட்டு நிம்மதியாக வீட்டில் உட்காந்து தூக்கிட்டு இருந்தேன். எல்லோருக்கும் வீடு வாங்க வேண்டும், இந்த தொழில் நல்லபடியாக வளர வேண்டும், அனைத்து மக்களும் இதில் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உண்மையான நோக்கம். அதற்காக தயவு செய்து அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். அமைச்சர் வந்து ரொம்ப நல்லவர், நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப கேட்காரு. ஆனா அதிகாரிகள் வந்து சரியாக ஒரு வழிகாட்டுதல் பண்ணலன்னு தான் எங்களுடைய ஆதங்கமே தவிர வேற எந்த ஆதங்கமும் கிடையாது. இதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால என்னென்ன பாதகங்கள்னு எல்லாருக்கும் தெரியாது. நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப நான் ஒரு பொருள் 10,000 ரூபாய் வாங்குறேன், நீ இல்ல 15,000 ரூபாய்க்கு விற்கணும்னு சொல்லிக்கிறேன். 15,000 நீ கையிலே நெல் போட்டினா அந்த வந்து அந்த டிஃபரன்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் 5% நான் கட்டி ஆகணும், ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி ஆகணும். அதை விட இன்னொரு முக்கியமான பிரச்சனை, ஐடி ஆங்கிள் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இல்ல நீ கம்மியா வித்திருக்கிற, ஆனா அரசாங்கம் வந்து வழிகாட்டுதல்ல வந்து 5,000 ரூபாய் கூட போட்டிருக்காங்க. அந்த 5,000 ரூபாய்க்கு நீ என்ன பண்ணும், செல்லருக்கு வந்து செக்ஷன் 50C நீ டாக்ஸை கட்டு, பில்டருக்கு வந்து நீ வந்து 43C நீயும் டாக்ஸை கட்டு, அதுக்கப்புறம் வாங்குறவனுக்கு வந்து 56 நீ ரொம்ப குறைச்சி வாங்கியிருக்க, நீ கம்மியா கேஷை கொடுத்துருப்பாங்க, நீயே வரியை கட்டுன்னு மொத்தத்திலேயே நம்மளை நாசம் பண்ணிடுவாங்க. தயவு செய்து அரசாங்கம் உடனடியாக செவிசாய்க்க வேண்டும். இப்போ கொடுத்துருக்காங்க காம்போசிட் வேல்யூ வந்து கொடுத்து, இப்போ நாங்கள் அப்பீல் பண்ணி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆனால் வந்து சில இடத்துல வந்து இன்னும் மாறுறது இல்லை. எங்களெல்லாம் அழைச்சி கண்டிப்பாக பண்ண நாங்கள் வந்து அரசாங்கத்தோடு இருக்கோம். எங்களுக்கும் வந்து வருவாய் இப்போ பெருக்கணும், ஆனால் அது நியாயமானதாகவும் கரெக்டாகவும் இருக்கணும். அதாவது ஓவரால் சேல்ஸில் வந்து எல்லாருமே ஊக்குவித்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருவாயை வாங்கணும் தவிர அடித்து வாங்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய நோக்கம். அது மட்டுமல்ல, ஐடி ஆங்கிலிருந்து நிறைய ஐடி வாங்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகள். யாரும் வந்து இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க. தயவு செய்து இதை வந்து ஊடகங்களை வந்து நியாயப்படுத்தி தயவு செய்து ஒளிபரப்பி உடனடியாக அரசாங்கம் இதுக்கு செவிசாய்த்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உண்மையான நோக்கம். அதை தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. இப்போ சார் சொன்னதுல இன்னும் ஒரு இன்டைரக்ட் இம்பேக்ட் இதில் இருக்கு. இது வந்து யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து இந்த 7லேருந்து 9 வரைக்கும் அந்த ஃபாரின் இன்வெஸ்டர் மீட் நடத்துகிறாங்க. ஃபாரின் கம்பெனிஸ் இங்கே வரும். இப்போ இந்த மாதிரி 11 மில்லியன் கமர்ஷியல் இது வந்து நமக்கு இப்போ போயிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் ரெண்ட்டுக்கு போவாங்க. இந்த செலவுகள்லாம் கூடும்போது நேச்சுராக வாடகை விலை ஏறும், வீடோட வாடகையும் கூடும். இதெல்லாம் இன்டைரக்ட் இம்பாக்ட். இதெல்லாம் அவங்க யாரும் திங்க் பண்ண மாதிரியே தெரியல. இதனால என்ன ஆகும், சொந்தமாக வீடு வாங்குறவங்களுக்கும் கஷ்டமாயிடும், வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும் கஷ்டமாயிடும். இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர் வரும்போது அவங்களோட நிர்வாக செலவு கூடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலாக எங்கே கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் போயிடுவாங்க. இவங்களோட டோட்டல் எஃபர்ட்டுமே 0 ஆகிடுது. ஸோ இதெல்லாம் வந்து புரிய வச்சு நாங்கள் சொல்லி பார்க்குறோம். பட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்றது தான் பெரிய கொஸ்டினாக இருக்குது. எல்லாம் சென்னையில் வந்து இப்போ வந்து 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா வீடை பற்றி பேசினாங்க. நான் கடாய் தமிழ்நாடோட பிரசிடெண்ட்டு. சேலம், ஓசூர், நீங்கள் வந்து திருநெல்வேலி, திருச்சி, மதுரை இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய்க்கு வீடு, 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறோம். அந்த 35 ரூபா 40 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறோம். அது வந்து அந்த 50 லட்ச ரூபா ஸ்லாப்பில் இருக்குது. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா கூடுது. அந்த 50 லட்ச ரூபாவில் அவங்க கையில் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருப்பாங்க. ஒரு 35-40 லட்ச ரூபா கடன் வாங்கிக்கிட்டு மீதி வந்து நான் வந்து கிரகப்பிரவேசம் வச்சுட்டு நான் செய்முறை வாங்கிட்டு நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சாவி கேட்பாங்க எங்கள்கிட்ட. அந்த மாதிரி ஆட்களுக்கு 2 லட்ச ரூபா கூடுச்சுன்னா இது எந்த வகையில் வீடு விற்பனையை பாதிக்கும், மக்களை பாதிக்கும், இந்த அரசாங்கத்துடைய ஒரு வந்து அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பாதிக்கும்ன்றதை உங்கள்ட்ட எடுத்து சொல்றதுக்கு அந்த கூட்டம் போட்டமே தவிர இது எங்களை பாதிக்கலை, என்டியூசரை பாதிக்குது, உங்களை பாதிக்குது. இதை எடுத்து சொல்றதுக்கு தான் வந்தோம். நீங்கள் 3 கோடி 2 கோடி இதெல்லாம் பார்க்க வேண்டாம். 50 லட்ச ரூபா ஸ்லாப்ல 2 லட்ச ரூபா வாங்குறவனை பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி அவங்க கொடுப்பாங்க? ஏன்னா அவங்க வந்து 10 வீடு வாங்கி போடுறவங்க இல்லை, என்டியூசர் ஒரே ஒரு வீடு இந்த பிறவியில் வாங்குவாங்க. அது அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும். அப்போ அவங்களுக்கு இந்த 2 லட்ச ரூபாய் எவ்வளோ பெரிய சுமையாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களெல்லாம் எடுத்து சொல்லணுங்கிறத அந்த கூட்டத்தோட நோக்கமே.
நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஊடக நண்பர்கள் எல்லாமே இங்கே இருக்கிறீங்க. அதாவது ஒரு அரசாணை என்பது ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து அது ஒரு உதவியாக இருக்கணுமே தவிர அந்த அரசாணை மூலியமாக நமக்கு இன்னும் நமக்கு வருகின்ற வருமானம் குறையக்கூடாது என்பதை சொல்லி இப்போ இந்த மாற்றமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 இந்த காம்போசிட் வேல்யூ வரும்போதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆனால் அதுக்கு உண்டான இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் ஜியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் தேதி வருது. ஸோ எதையுமே வந்து முன்கூட்டியே ஒரு ஹோம்ஒர்க் செய்து இதை வந்து இப்படி செய்தால் அங்கே இருக்கின்ற அந்த அதிகாரிகள் அந்த பத்திரப்பதிவு அதிகாரிகளுக்கு வந்து அந்த ஒரு நாலேஜே இல்லாமல் அந்த 2 நாள் வருமானம் போதில்லை. அவ்வளவு அவசரம் என்னவென்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தாம்பரம் பகுதி என்று எடுத்தீங்கன்னா ஒரு 2500-3000 தெருக்கள் இருக்கின்றது. அதை ஒரே ஸ்லாப், அதாவது ஒரு ரோடு வந்து பெருசாக இருக்கும், நல்ல மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கும், இன்னொரு உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ வேற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒரே ஸ்லாப்னு சொல்லி அதை போடும்பொழுது அன்றைக்கு ஒரு அவசரத்துக்காக ஏதோ ஒரு முக்கியமான பணிக்காக யாராவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொதுமக்களுடைய ஏதாவது அவங்களுடைய எதிர்பார்ப்பை எதையுமே எதிர்பார்க்காம இவங்க பாட்டு அந்த சேஞ்ச் பண்ணது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்கு. இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இது போல ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்ததே கிடையாது. ஒரு பொருளே இல்லை, நம்மகிட்ட வந்து அங்கே வீடே இல்லை, ஆனால் அதுக்கு உண்டான லீகல் அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணுறோம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இதை வந்து கண்டிப்பாக அரசு இதை வந்து எதிர்நோக்கி அதுக்கு உண்டான ஆலோசனை செய்து, நாங்கள் அமைச்சரோட பேசும்போது சொன்னார், எல்லாமே அமைச்சர் வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் எந்த விதமான ஃபாலோ அப் எங்களுக்கு வரலை. ஆனால் அன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் அவருடைய இல்லத்துக்கு சென்று நாங்கள் பேசினோம். எல்லாருமே நாங்கள் இருக்க கிரடாய் சேர்மன் மற்ற எல்லா தலைவர்களுமே போய் பேசினோம். ஆனால் அதுக்கப்புறம் ஃபாலோ அப் ஒன்றுமே இருக்க மாட்டேது. ஆனால் வர மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கலந்து பேசி நாங்கள் முடிவெடுத்தோம்னு வருது. அப்படி எந்த விதமான அப்போ அந்த மீடியா கூப்பிட்டு நம்ம பேசுகிற அந்த விஷயம் வந்து தவறாக நம்முடைய பொதுமக்களுக்கு ரீச் ஆகுது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நீங்கள் இது போல ப்ரெஸ் மீட் நாங்கள் வந்து இது வரைக்கும் 2வது முறை தான் வைக்கிறோம். நீங்கள் தயவு செய்து நாங்கள் சொல்லுகின்ற கருத்தை அப்படியே நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் சேர்க்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த இம்பாக்ட் வந்து இதோட முடிய போறதில்லை. தொடர்ந்து ஒரு பெரிடியல் இஷ்யூ இன்னைக்கு இது இருக்கு, நாளைக்கு அது இருக்கு, இப்படியே போயிட்டே இருந்தால் நம்முடைய இன்னைக்கு தமிழகமே பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு அப்புறம் அதிக தொழிலாளர்களுக்கு நமக்கு வந்து வருமானம் கொடுக்கின்ற, இன்னைக்கு அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுகின்ற ஒரு தொழில் இந்த கட்டுமான தொழில். இதை தயவு செய்து நீங்கள் ஆணித்தரமாக நம்முடைய அரசாங்கத்துக்கும் சரி நம்முடைய பொதுமக்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான வேலைகளை இதில் அடுக்குமாடி கட்ட சங்கம் தாம்பரம் பகுதியை சார்ந்த நாங்கள் இது உங்களிடம் கோரிக்கையாக வைக்கின்றோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ எல்லாரும் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி குறைக்கணுன்றதை பற்றி பேசினோம். அதே வாய்ஸில் நாங்களும் இருக்கோம். பட் முக்கியமானது என்னன்னா, ஒரு ஃப்ளாட் ப்ரொமோட்டர் தான் விலை ஏற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அரசாங்கம் விலை ஏற்றி வாங்க முடியாத சூழ்நிலைக்கு மக்கள் இருக்கிறாங்கன்றது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. இது வந்து நிச்சயமாக வந்து இது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது எடுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க வந்து அதிகாரிகள் தான் அந்த வந்து வழிநடத்தி சொல்லணும். பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் வாங்க அது ஹோம் பேஜஸ் வாங்க வரது காஸ்ட் ஆஃப் தி ஃப்ளாட் என்னங்கிறாங்க, நம்ம ஒரு ரேட்டை சொல்கிறோம், அவங்க அதோட ஏதோ ஒரு பர்சன்டேஜ் போகும்னு நினச்சிட்டு போகிறாங்க. நம்ம இந்த இவ்வளோ காஸ்ட் இருக்குன்றது அடிஷ்னல் காஸ்ட் சொல்லும்போது ஸ்டாம்ப் ஆக்ட் புதுசாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் இதெல்லாம் ஸ்டாம்ப் டியூட்டி இவ்வளோ கட்டணும் சார், போன மாதம் இப்படி இல்லைங்க மாதம் ஏறுது, அது எங்களுக்கும் தெரியல, இந்த மாதம் இது அடுத்த மாதம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி அரசு இந்த மாதிரி நிலையம் செய்வது மிக வருத்தத்தக்கக்கூடியது. இதை உடனடியாக ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அது குறைந்தபட்சம் ஒரு 3 வருஷமோ 2 வருஷமோ மாற்றாமல் அதுக்கு தீர்மானம் பண்ணி அதனுடைய பின்விளைவுகளையும் யோசித்து அதை நிர்ணயம் செய்வது தான் அரசு அதிகாரிகளோட வேலையும் கூட. அதுதான் மக்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. தொழிலை அழிக்க வேண்டாம் என்று திரும்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும். நன்றி. அது வந்து எக்ஸம்ப்டட் சார், அவங்களே எக்ஸாம் பண்ணுறாங்க. அதாவது வீடுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தாங்க. எனக்கு ஒரு வீடு உங்களுக்கு ஒரு வீடு இல்லை, வீடுன்னா ஒன்று தான். அப்போ இஃப் யூ பிரிங்கிங் அ லா இட் ஷுட் பி யூனிஃபார்ம் ஃபார் எவ்ரிபடி.
நீங்கள் அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்றுலாம் பிரிக்க முடியாது. அஃபோர்டபுள் ஹவுசிங் பிரிக்கிறது வெரி வெரி லாஜிக்கல். ரொம்ப ஒரு 50 லட்சம் ரூபா கீழே வாங்குறவங்களுக்கு அந்த கன்செஷன் கொடுக்கறது மஸ்ட்டு. ஆனால் ஹவுசிங் போர்டு கொடுக்கணுன்றது எங்கேயுமே இல்லை. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கே கிரெடாய் சார்பாகவும் பிஏஐ சார்பாகவும் இங்கு அமைந்திருக்கப்பட்ட கூட்டம் வந்து அப்நார்மல் ரைஸ் இன் ஸ்டாம்ப் டியூட்டி ஃபார் இதுன்னு பேசுகிறோம். பட் ஆனால் இது நடக்கிறது வந்து ஏறிக்கிட்டே இருக்கு, கண்ணுக்கு தெரியல. ஊடக நண்பர்கள் எல்லாருமே வந்து இங்கே கிரெடாய் சிவகுருநாதன் சார் சொன்ன மாதிரி ப்ராப்பர் டீட்டெயில் இங்கே எல்லாமே இருக்குது, அதை பப்ளிஷ் பண்ணுங்கள். இது வந்து கடந்த 5 மாதமாக எல்லா வகையிலையும் ஏற்றிட்டே இருக்காங்க. எதில் ஏற்றுறாங்க இந்த ஸ்டாம்ப் டியூட்டியை, ரெவென்யூ இதில் வர வைக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு ஏரியா கூட விடலைங்க. இன்க்ளூடிங் ஸ்மாலஸ்ட் ஃபீஸ் முதற்கொண்டு, டாக்குமெண்ட் ஃபீ முதற்கொண்டு ஏற்றிருக்காங்க. இப்போ அல்டிமேட்டாக வந்து ஒரு காம்போசிட் வேல்யூன்னு வந்து நிற்கிறாங்க. அவங்க காம்போசிட் வேல்யூன்னு சொல்கிறது என்னென்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங். ஆனால் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கை அவங்க எடுக்கவே இல்லைங்க. இங்கே அங்கே வந்து மொத்தமாக என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அவங்களாவே ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ரேட் வந்து ஏற்கனவே டெவலப்மெண்ட் சார்ஜஸ்ஸு, சிஎம்டிஏ சார்ஜஸ்ஸு, ரோட் ஃபார்மேஷன் சார்ஜஸ்ஸு, அப்ரூவல், இது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி கட்டினது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜஸ்ஸு, இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான். இந்த ஃபீஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஃபீஸும் அதில் சேர்ந்துருக்கு. கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்டினதுக்காகவே இன்னொரு ஃபீஸ் ஸ்டாம்ப் டியூட்டின்னு வாங்குறாங்க. காம்போசிட் வேல்யூனா கரெக்டாக என்னென்னு இது பண்ணிட்டு இதுதான் வந்து திரும்ப நாங்கள் திரும்பவும் வந்து நாங்கள் எல்லா மீட்டிங்லையும் கேட்டோம், அவசரப்பட வேணாம், கரெக்டான கருத்தாய்வு எடுத்துட்டு கரெக்டான காம்போசிட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு. இதை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு கேட்டோம். டிசம்பர் 14 அன்னைக்கு துறை அமைச்சர், துறை செக்ரட்டரி, பதிவுத்துறை தலைவர் இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 hours மீட்டிங்கு. இதை வந்து இவ்வளோ அவசரமாக இதை வெளியிடாதீங்க, இதை கரெக்டாக கருத்தாய்வு செய்யுங்க அப்படின்னும் அவங்களா வந்து ஒரு ஸ்டாம்ப் வச்சுட்டாங்க. 50 lakhs, 50 lakhsக்கு 6%. இந்த 50 lakhsல எத்தனை வீடுங்க சேர்ந்துருக்கும்? 6%, எல்லாமே 7%ல தான் இருக்கும். ஸோ திரும்பவும் ஒரு கலந்தாய்வு எடுங்க. எடுத்துட்டு அமைச்சர் அன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக டிசம்பர் 14 இருந்த மீட்டிங்கில் அவ்வளோ ரெசிப்ரோகேட்டிவாக இருந்தார், அவ்வளோ நல்லா ஹியர் பண்ணார். ஆனால் அதிகாரிகள் சைட்லையா ஏன் இந்த அவசர போக்கு இருந்து இவ்வளோ வேகமாக திரும்ப அமெண்ட்மெண்ட்ஸ்னு போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த லைனில் இருக்கிற எங்களுக்கே மறந்து போகிற அளவுக்கு வச்சுட்டாங்க. நாங்கள் எல்லாமே கேட்குறது இது பாமர மக்கள் வரைக்கும் பயங்கரமாக பாதிக்கும். அதனால் இதில் இருக்கிற சதவிகிதத்தை குறைச்சி கொடுங்க. சரியான கலந்தாய்வு செய்து மறுபரிசீலனை செய்து இதை குறித்த வகையில் எல்லாம் எங்களோட வியாபாரம் பெருகினாதான் ரெவென்யூ பெருகும். அதற்கு வழிவகை செய்யணும். இந்த இம்பாக்ட் வந்து இன்டைரக்டாக இருக்கிறது. ஆல்ரெடி இந்த சேல்ஸு கீழே விழுந்தாச்சு. இது கண்டினியூ ஆச்சுன்னா பாமர மக்களை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா கூலி தொழிலாளர்கள் முதற்கொண்டு இங்கே உணவுக்காக வேலை செய்கிற ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இதில் சேல்ஸ் படுத்துச்சுன்னா அது வரைக்கும் இம்பாக்ட் இருக்கும். இதை கூடுமான வரையில் சீர்திருத்தங்களை செய்து அந்த பர்சன்டேஜ் எல்லாம் என்ன கம்மி பண்ணணுமோ கம்மி பண்ணி கொடுத்து கலந்தாய்வு செய்து அரசாங்கம் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணுங்கிறது தான் உங்கள் ஊடக நண்பர்கள் மூலிமா இதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃப்ளாட் ப்ரமோட்டர் அசோசியேஷன் அம்பத்தூர் ஆவடி சார்பாக கே திருமலை பிரசிடென்ட். Mr. Sivagurunadan, is there a legal remedy to collectively take legal action against the remedy? government? Legal remedy, as I said, guideline value நாங்கள் போய் ஆர்டர் வந்துருச்சு ஃபேவரபுளாக. அதே மாதிரி இவங்க இன்க்ரீஸ் பண்ண 4த்துக்குமே எங்கள் லீகல் டீம் ஒர்க் பண்ணது. அண்ட் பெரிய சீனியர் கவுன்சில்ஸ் வந்து இது தப்புன்னு அவங்க ஒப்பீனியன் கொடுத்தனால நாங்கள் லீகல் சூட் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதுவும் எவ்ரிடே ஹியரிங் வந்துட்டு இருக்கு. ப்ராபப்ளி ஒரு 15-20 டேஸில் ஐ திங்க் வில் கெட் அவர் ரிலீஃப். அண்ட் இன் கன்க்ளூஷன் சார், அதுக்கப்புறம் வில் டேக் அப் த கொஸ்டின்ஸ். ஆல் ஆஃப் அஸ் வில் டேக் அப் த கொஸ்டின்ஸ். இன் கன்க்ளூஷன், ஓகே இதெல்லாம் பேசுறீங்க, வாட் யூ வாண்ட், வாட் வில் பி a reasonable settlement between the industry and government? Sir, our request is 4% for affordable housing and 5% for all the other rest of the
இது அதில் வந்து நீங்கள் 6 கோடி 3 கோடி 2 கோடிலாம் பிரிக்காதீங்க. 4% ஃபார் அஃபோர்டபுள் ஹவுசிங், 5% ஃபார் எவ்ரி திங். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ லேட்டஸ்டாக நேற்று நைட்டு கொடுத்த பேசிக் வேல்யூ அதையும் எங்கள் கூட கலந்து ஆலோசித்து நாங்கள் கொடுக்குற வேல்யூவை நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு வாங்க. 3வது, ஆல்ரெடி அஃபெக்ட் ஆனவங்கலாம் இருக்காங்க. நடைமுறைக்கு எது கொண்டு வரும்போதும் ஒரு லீன் டைம் இருக்கணும். இந்த டைமில் தான் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். இன்னைக்கு நாளை காலையில் நாளான்னைக்கு அப்படி நடைமுறைப்படுத்தாதீங்க. ஒரு அட்லீஸ்ட் மினிமமாக இப்போ நம்ம ஜனவரியில் இருக்கோம், ஏப்ரல் 1லேருந்து நடைமுறைக்கு கொண்டு வாங்க. அதுக்குள்ளே எல்லாரும் ஒரு தெளிவான இதுக்கு வந்துடலாம். அண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் சிவில் டாக்குமெண்டேஷன் பண்ணோம். த்ரூ அவுட் இந்தியா அப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. நாங்களும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அதுலேயும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கும் வந்துடக்கூடாது, கஸ்டமருக்கும் வந்துடக்கூடாது. கவர்மெண்ட் வில் ஆல்சோ பி அ பார்ட்டி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தட் டாக்குமெண்ட். ஸோ உங்களுக்கும் வந்துடக்கூடாது. அதனால அது லீகல் என்ன நம்ம பண்ணணுமோ அதையும் உட்கார்ந்து பேசி பண்ணிக்கலாம். இந்த 4 கோரிக்கை தான் எங்களோட கோரிக்கை. இது எங்கள் எல்லா நண்பர்கிட்டையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி 95% நாங்கள் தான் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுக்குறோம். தயவு செய்து கவர்மெண்ட்டுடைய மறுபடியும் வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து இதை கன்சிடர் பண்ணுங்க. இதை பண்ணீங்கன்னா உங்கள் கனவு நலமா நீங்கள் நினைக்கிறதும் நடக்கும். ரெவன்யூ வரும். ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி இப்போ தான் தலை தூக்கம் வந்திருக்கு. அதுவும் போகும். ஹோம் பையர்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க. இது ஹோம் பையர்ஸுக்கு மினிமம் இன்க்ரீஸ் இருக்கும். பட் அட்லீஸ்ட் அதை ஸ்வாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெக்வெஸ்ட்டை தயவு செய்து மீடியா நண்பர்கள் அனைவரும் எங்களோட எல்லா அசோசியேஷனோட ரெக்வெஸ்ட்டாக நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணணுன்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். இப்போ எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். வி ஆர் ரெடி டு ஆன்சர். தேங்க்யூ. காம்போசிட் ரேட்டை வந்து சொல்லுங்க சார். காம்போசிட் ரேட்டை வந்து கட்ட சொல்ல போறீங்களா? காம்போசிட்